இப்போது இந்த ஜெராக்ஸ் மிஷின் பேசிக்காக என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருப்பீங்க. அங்கே போய் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக் வச்சுருப்பீங்க. அந்த டெக்ஸ்ட் பிளாக் வந்து எம்ப்டியாக இருக்கும். இதுக்குள்ளே ஏதாவது டைப் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும். இவ்வளோ தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்களாவே கோட் எழுதணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பட்டனுக்குள்ளே இருக்கிற கோட் எம்டி பண்ணி விட்டுலாம். அதே மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு இப்போ பட்டன் இருக்கா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிடணும். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்கும்னு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் நேம் இருக்கும். எக்ஸ் நேம்னா நேம் தான், அதுக்கு அவன் வந்து வெறும் நேம்னே வச்சுருக்கலாம். இதில் T1 நம்ம வச்சுக்குவோம். அப்புறம் இதுக்கு வந்து வித் எல்லாம் கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா இதெல்லாம் பண்ணுது? இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேலை கொடுக்கணும்ல. டைப் டு ஜெராக்ஸ் அப்படின்னு சும்மா போட்டுக்கலாம். நாம் போடுறத இங்கே என்ன போடுறோமோ அது அப்படியே அங்கே வரும். அப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக் வேணும். டெக்ஸ்ட் பிளாக்னு என்ன தெரியல, அங்கே இருக்கிறத நீங்கள் போய் மாற்ற முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸ் நேம் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து டிஸ்பிளேன்னு வச்சுக்கலாம், DISன்னு வச்சுக்கலாம், டிஸ்பிளேக்காக. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் வராது, கவலைப்படாதீங்க. இப்போ டைப் டு ஜெராக்ஸ்ன்னு வந்துருச்சு. இங்கே நான் எதாவது டைப் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லாமல். அதுக்குள்ளே அப்படி இங்கே நான் டைப் பண்ணது வந்துடணும். இதுதான் நம்மளோட கோல். பார்க்குறது கொஞ்சம் நல்லா இல்லை. வித்து வந்து ஒரு 300 பண்ணிட்டு ஹைட் ஒரு 200 வச்சுக்கலாம். ஒரு 50 வச்சுக்கலாம். 100 ஓவராக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எங்கே போகும்? BTN கிளிக்கு போகும். கரெக்டாக இது தெரியும் தானே? எல்லாத்துக்கும் ஸ்டாக் பேனல் தெரியுதுல்ல. இப்போ ஸ்டாக் பேனலுக்குள்ளே 3 இருக்காது, தெரியுதா? ஸ்டாக் பேனல் இங்கே இருக்குது, இங்கேருந்து 4 ஸ்பேஸ் விட்டு அதுக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா நான் சொல்லி கொடுத்தது? ஸோ 4 ஸ்பேஸ் விட்டுருக்கறனால இது எல்லாமே இதுக்குள்ளே வருது. இங்கே ஸ்டாக் பேனல் ஆரம்பிக்குது, இங்கே ஸ்டாக் பேனல் முடிஞ்சிருது. இப்போ இது எல்லாமே அதுக்குள்ளே வருது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன், ஒரு டெக்ஸ்ட் பிளாக் இருக்குது. இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் உடனே பட்டன் கிளிக் கால் ஆகும். இது எல்லாத்துக்கும் தெரியும் தானே? எல்லாருமே இதில் கிளியராக இருக்கீங்க தானே? அதை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகணும்? எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அது காப்பி ஆகி டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே வரணும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, T1 இருக்குல்ல, T1.text என்னவோ அதை எடுத்துக்கணும். இப்படி T1.textன்னு போட்டிங்கனாவே T1 டெக்ஸ்ட்குள்ளே என்ன இருந்துச்சோ அது ரீட் ஆகிடும். இந்த இடத்துல அது வந்துடும். ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஈக்குவல் டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுக்குள்ளே அது போயிடும். ஓகேவா? DIS.textக்குள்ளே வந்து T1.text போகணும். இதுதான் நம்ம பண்ணணும். இவ்வளோ தான் கோடு. இதை பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆகிடும். டோன்ட் வரி, எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கிளியராக. கொஞ்சம் உங்களுக்கு புரியலிங்க, அது மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது, கவலைப்பட வேணாம். இதில் போய் நான் எதாவது டைப் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்ணேன்னா கீழே வந்துருச்சா? இதுதான் டெக்ஸ்ட் பிளாக். புரியுதா? இது டெக்ஸ்ட் பிளாக்கு, இது என்ன டெக்ஸ்ட் பாக்ஸு, இது வந்து பட்டன். இப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, நான் வந்து இப்போ என் நேமை டைப் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுறேன்னா பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ஆகும்னு பாருங்கள். நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே இந்த BTN கிளிக் ஒர்க் ஆகும். அப்படின்னா இம்மீடியட்டாக இதோட C# ஃபைல்குள்ளே போயிட்டு இதில் BTN கிளிக்குள்ளே வரும். இங்கே வந்து T1.text. T1ங்கிறது என்னது? நீங்கள் இதில் போய் பாருங்கள். T1ங்கிறது வந்து நம்ம வச்சுருந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். அதாவது இதுதான் T1. இந்த T1க்குள்ளே என்ன இருக்குது? இந்த T1க்குள்ளே என் நேம் இருக்கா? ஸோ என் நேம் வந்து எங்கே வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வரும். T1.text இருக்கா? T1.textல என் நேம் தான் இருந்துச்சு. ஸோ இப்படி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இது வந்து DIS.textக்குள்ளே போகும். இப்போ DIS.text என்னவோ அதுக்குள்ளே போய் இது உட்காந்துக்கும். அப்போது இந்த இடத்துல இருக்கா, இதுதான் DIS. இதோட டெக்ஸ்ட்டுக்குள்ள இப்படி போயிடும். அதனால தான் உங்களுக்கு உடனே இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்துடுது. இதை கிளிக் பண்ணால் தான் நடக்கும். நான் வந்து இப்போ இந்த இடத்துல போய் உங்களில் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். தீபிகான்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணினேனாவே எனக்கு தீபிகான்னு அங்கே வந்துடும். ஏன்னா நான் இங்கே டெக்ஸ்ட்லேயே தீபிகான்னு கொடுத்துட்டேன்ல. ஏன்னா இப்போயே எங்கள் டெக்ஸ்ட்டில் தீபிகான் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நான் ரன் பண்ணனாவே தீபிகான்னு வந்துடும். தெரியுதா? சும்மாவே தீபிகான்னு வந்துருச்சு. வேற ஒருத்தர் பேர் சொல்லுங்கள்.
இப்போ போய் நான் மௌனிகான்னு டைப் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணேன்னா ஏன் திரும்ப இப்படி மாறுது? இங்கே மௌனிகான்னு தானே வந்திருக்கணும். ஏன் மாறுதுன்னா கம்ப்யூட்டருக்கு அறிவில்லை. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து இங்கே ராகுல்னு மாற்றி வச்சுருந்தேன். இப்போ ராகுல்ங்கிறது தானே போகும். இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துக்கு வந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த லைனுக்குள்ளே வந்துச்சு. இப்போ ராகுல்ங்கிறது வந்து டிஐஎஸ்குள்ளே போகணும். அப்போ உடனே அது என்ன பண்ணுச்சுன்னா இங்கே போயிட்டு டிஐஎஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல போய் ராகுல்னு மாற்றிடுச்சு. அப்படின்னா அங்கே ராகுல்னு தானே வரும். அதனால தான் இங்கே ராகுல்னு வந்துச்சு. புரியுதா? நல்லா இருக்கா? நம்ம பண்ணுற தப்பில் கூட எவ்வளோ கிளியராக லாஜிக் இருக்குது பார்த்தீங்களா? இது அகைன் ஒரு ப்ரூஃப் கம்ப்யூட்டருக்கு சிந்திக்க தெரியாதுங்கிறதுக்கு. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் செஞ்சுட்டு வரும். நான் உங்ககிட்ட சொல்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகலாம் இல்லை. உண்மையிலேயே கம்ப்யூட்டர் இப்படி தான் வேலை செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அன்டூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ போயிட்டு இதையும் அன்டூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னா இப்போ தீபிகான்னு இருக்கா. இப்போ நான் மோனிகான்னு டைப் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணேன்னா இப்போ அங்கே போயிட்டு மோனிகான்னு அப்டேட் ஆகிக்கும். ஏன் ஆச்சுன்னு புரிஞ்சுதில்ல? இங்கே மோனிகா வந்து அது அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இப்போ இது மோனிகான்னு மாறிச்சா, அப்போ DAS.txt மோனிகான்னு போகணும். ஸோ உடனே இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்குள்ளே மோனிகான்னு மாறிச்சு, அதனால அங்கே மாறிடுச்சு. புரிஞ்சுதா இது?